இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து விசுவாசிகளின் குணநலங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். சங்கீதம் 116:9-10 நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்படேன் சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விசுவாசித்தேன் அதனால் பேசுகிறேன். ஒரு விசுவாசியோடைய நலங்கள் என்னன்னா, பேசுகிறான். அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறான். 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடினால் பேசுகிறோம். விசுவாசியின் அவர்களுடைய குணநலங்களே மிகவும் முக்கியமான குணங்கள் பேசுகிறான். அவன் எப்படி பேசுகிறான்னா, விசுவாசத்தின் ஆவி அவன் கூட இருக்கிறதுனால அவன் பேசுகிறான். விசுவாசம், நம்பிக்கை, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கிறதுனால அவன் பேசுகிறான். 2 கொரிந்தியர் 4:14 கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கு உயிருள்ளவராய் இருக்கிறார். அப்போ அவர் எழுப்பினது போல நம்மையும் அவர் எழுப்புவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எழும்பி பிரகாசிக்கணும். பாருங்க, மற்றவர்களை நம்ம எழுப்பணும். கர்த்தர் நம்ம எழுப்புகிறார். அவர் எழுப்பினது போல கர்த்தர் நம்மையும் எழுப்ப நினைக்கிறார். விசுவாசிகள் பேச்சு பாருங்க, அவர் நம்ம சில நேரங்களில் அநேக காரியங்களை பேசுவோம். ஒரு பாருங்க, 2 பெண்கள் கூடியிருந்தால் நம்ம என்ன பேசுவோம்? ஊர்வம்பு பேசி சில நேரம் ஊர்வம்பு பேசுவோம். புரளி பேசுகிற கும்பல் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளே தான் அநேகர் விசுவாசிகள் சபை கூட்டங்களில் சபைகளில் வந்து புரளி பேசுறது உண்டு. புரளி பேசுவோம், ஏதாவது ஒரு காரியங்களை பேசிட்டு இருப்போம். என்னைக்காவது நாம் சிந்தித்தது உண்டா நம் வாழ்க்கையில்? அதுவும் விசுவாசிகளுடைய நாம் இயேசுவை குறித்து நம் சொன்னது உண்டா? அதை இங்கே அருமையாக சொல்லி விசுவாசிகள் பேசுகிறார்கள். யாரை குறித்து பேசுகிறார்கள்? இயேசுவை குறித்து பேசுகிறார்கள். அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4:18-20 பவுல் குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இயேசுவின் நாமத்தை எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். இயேசுவின் நாமத்தை குறித்து அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவர்கள் சொல்றாங்க, நான் கண்டதையும் காணாத பற்றி எப்படி நான் பேசாம இருக்க முடியும்? பவுலை குறித்து வேதத்துல சொல்லப்படுது, இந்த வாயாடி என்ன பேசுகிறான்னு சொன்ன பாருங்க. இன்னைக்கு பவுல் அவன் வாயை திறந்தால் அவன் சொல்கின்ற காரியம் இயேசு ஆண்டவர், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அவன் சாட்சி சொல்கிறான். அநேகரை எழுப்புகிறான். இன்றைக்கு விசுவாசிகள் மற்றவர்களை எழுப்பணும். இன்றைக்கு நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கு, நம்ம பேச்சு எப்படி இருக்குது, அதை தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அவர் எங்கெல்லாம் இருந்தார்? வீட்டில், வனாந்திரத்துல, கடற்கரையில, அவர் வந்து ஆலயத்துல, வீதியில, எல்லா இடத்துலையும் சுற்றி திரிவார். ஆனா அவர் எல்லா இடத்துக்கும் சென்றாலும் வீணா உட்கார்ந்து எந்த காரியங்களும் அவர் செய்யாமல் இல்லை. அவர் உபதேசித்து கொண்டே இருந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நமக்கு விசுவாசிகளுக்கிடையே கர்த்தர் எதிர்பார்க்கிற குணாதிசயம் பேசணும். எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும்? இயேசுவை குறித்த வார்த்தைகள் நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும். இங்க இயேசு யார் என்று சொல்லி கேட்ட உடனே நமக்கு அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவன் தேவனுடைய குமாரன், அவர் இரட்சகர், அவர் ராஜா, அவர் நியாயாதிபதின்லாம் சொல்லுவோம், நிறைய சொல்லுவோம் இயேசுவை குறித்து. ஏன்னா அவர் சும்மாவே இருக்கல, அவர் பேசிக்கொண்டே இருப்பார். அவர் பிதாவை குறித்து, ஆவியானவரை குறித்து, மனுஷனை குறித்து, பிசாசை குறித்து, பாவத்தை குறித்து, ஜனங்களுடைய மீறுதலை குறித்து, அவர் வந்து ரட்சிப்பு உயிர்த்தெழுதலை குறித்து, தன்னை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, நரகத்தை குறித்து,
இப்படி நிறைய காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார், பேசிக்கொண்டே இருப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க கவனிச்சு பாருங்க. அவர் நம்மை மீட்க வந்தார். விசுவாசிகளாகிய நாம் பேசணும். எப்படிப்பட்ட காரியம், நம்மகிட்ட அந்த குணாதிசயங்கள் இருக்கணும், பேசணும். இயேசுவை குறித்து நாம் பேசணும். சங்கீதம் 45:1 என் இருதயம் நல்ல விஷயத்தைங்களால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிற உன்னுடைய எழுத்தானே சொல்லும். நம்ம வார்த்தை, நம்ம நாவு, நம்ம பேசுகிற வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இருக்க வேண்டும். இங்கே விசுவாசிகளுடைய நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த அனுபவம் நமக்கு வேணும். நம்ம இயேசுவின் அன்பை குறித்து சொல்லணும். நம்ம பாருங்க, வேதத்தில் கூட ஆண்டவர் சொல்ல, பேசாமல் இருந்த கல்களை கூட பேச வைப்பேன்னு சொன்னார். பாருங்க, நிறைய நேரங்களை கழுதையை கூட வைத்து பேசுகிற தேவன். அப்படி அவர் வார்த்தையினால இடைப்படுகிற தேவன். கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒரு விசுவாசி வாய்களை மூடிக்கொண்டு இருக்கக்கூடாது. சில நேரம் நம்ம சொல்லுவோம்னா, எனக்கெல்லாம் பாட பயமா இருக்கு, எனக்கெல்லாம் சபையில நின்று பேசுவதுக்கு தயக்கமா இருக்குது, மற்றவர்களுக்கு ஆண்டுட்டு சுவிசேஷத்தை சொல்ல பயமா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறதுனா, மல்கியா 3:16 கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பேசுறது கூட ஆண்டவர் கவனித்து கொண்டு இருக்கிறார். அப்போ விசுவாசிகளை நம்ம எதை குறித்து பேசுகிறோம், என்ன காரியத்தை குறித்து பேசுகிறோம்? ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை, வசனம், ஆண்டவர் செய்த அற்புதம், ஊழியம், கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியங்களை குறித்து எத்தனை பேர் பேசுகிறோம்? கர்த்தர் அதை எதிர்பார்க்க. இது விசுவாசிகளுக்கிடையே இருக்கிற குணாதிசயங்கள். இன்றைக்கே அந்த குணம் எனக்கு வேணும் அன்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு ஏசப்பா. ஒரு விசுவாசி பேசுகிறார், ஆண்டவரை குறித்து பேசுகிறார். நாங்களும் கூட சில நேரங்களில் வீணாக பேசிக்கொண்டிருக்கிறோம். வீண் கதைகளை, வீண் தவறான செயல்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆமாப்பா, நாங்கள் ஏசப்பா உண்மை குறித்து நாங்கள் முன் குறித்து பேசணுமா? எங்கள் வார்த்தை மற்றவர்களை உயிர்ப்பிக்கணும். அந்த குணாதிசயங்களை எங்களுக்கு தாங்க. வீணான பொருளி காரியங்களையோ வீண் காரியங்களை நாங்கள் பேசி விடாதபடிக்கு ஏசப்பா, நாங்கள் விசுவாச ஓட்டத்திலே நாங்கள் உண்மை முன்னிறுத்து உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க கிருபை தாங்க. துதிகான மகிமை உமக்கு ஏறடிக்கிறோம். இப்பொழுது கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை